உங்கள் பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கா? தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் தான் மாத்திரை போட்டு கொலஸ்ட்ரால் லெவலை மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லுவீங்க. நீங்கள் மட்டும் மாத்திரை நிறுத்திட்டீங்கன்னு வைங்க, உங்கள் கொலஸ்ட்ரால் லெவலு சொர்ன்னு போயிடும் சார். கொலஸ்ட்ரால் லெவலை வந்து ரெடியூஸ் பண்ணணும்னா மெயினாக அதோட ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த ரூட் காஸ் என்னென்னலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்ஃபேட். இந்த ஆயில் ஃப்ரைட் ஃபுட்டோ அப்புறம் மயனேஸ் இந்த மாதிரி நம்ம ஹெவி டிரான்ஸ்ஃபேட் இருக்கிற ஃபுட்டை பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவதாக பார்த்துட்டோம்னா ரிஃபைன் ஃபுட்ஸ், அதாவது பதப்படுத்தப்பட்டு பேக் பண்ண ஐட்டம்ஸ், அதாவது நம்ம பிஸ்கட்டு, மேகி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடணும். மூணாவதாக லேட் நைட் ஃபுட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். இதை பற்றி நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். பார்க்கலன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போய் பாருங்கள். நாலாவதாக ப்ராப்பர் ஸ்லீப். ப்ராப்பர் ஸ்லீப் இல்லைன்னா நம்ம ஃபேட் மெட்டபாலிசம் டிஸ்டர்ப் ஆகி கண்டிப்பாக நம்ம பாடியில் வந்து கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகும். அஞ்சாவதாக நம்ம ஃபுட்டில் வந்து சுகர் கண்டென்ட்டை கம்மி பண்ணணும். நான் சுகர்னு மீன் பண்ணது மாவு சத்தையும் சேர்த்து தான். ப்ராப்பர் ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணாமல் நம்ம எக்ஸஸ் கார்ப் எடுக்கும் போது நம்ம லிவரில் வந்து ஃபேட் ப்ரொடக்ஷன் அதிகமாகும். இதனால் நம்ம பிளட்டில் வந்து கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகும். ஓகே, தேங்க்யூ கீழே இறங்குங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.